தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசு ஆலைகளில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், என்ன வழக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம்? பாலவேல், அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு விருந்தினர் மாவட்டம் எட்டக்கம்பட்டி பகுதியில் ஒரு அலுமினிய பவுடர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த தனது கணவர் காளிமுத்து மற்றும் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்தனர். அதில் தனது கணவர் இறப்புக்கு இழப்பீடு கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவரது மனைவி மனு தாக்கல் செய்திருந்தார், சமுத்திரவள்ளி. இந்த சூழலில் இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி பட்டாசு ஆலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது, இதற்கு மூல காரணம் என்ன, கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு பட்டாசு வெடி விபத்துகள் நடந்துள்ளது, என்ன காரணம் என்று பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நாக்பூரில் உள்ள வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், அதாவது பட்டாசு ஆலைகள் இயங்குவதற்கு 2 வகையான உரிமம் பெற்றால் பட்டாசு ஆலைகள் நடத்தலாம். அதாவது மத்திய நாக்பூரில் உள்ள வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலரிடம் உரிமம் பெற்றும் பட்டாசு ஆலைகளை தனியாக நடத்தலாம். அதே போன்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் உரிமம் பெற்றும் தனியாக பட்டாசு ஆலைகள் நடத்தலாம். இந்த இருவேறு உரிமம் பெற்று நடத்தப்படும் பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி மாவட்ட ஆட்சியர்களிடம் உரிமம் பெற்று நடத்தப்படும் பட்டாசு ஆலையில் தான் விபத்து அதிகமாக நடக்கிறது என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கூறுகையில், அதாவது ஒவ்வொரு பட்டாசு ஆலையிலையும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய அதிகாரி யார் யார், அதே போன்று மத்திய மாநில அரசு தரப்பில் பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரிகள் யார் யார் உள்ளிட்ட விவரங்களை அரசு மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர் பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல். நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.